வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. இந்த காணொலியில UGTRB தமிழ் 2026 நியமன தேர்வு எக்ஸாம் அப்டேட்டை பத்தி பார்க்க போறோம். சார், டெய்லியுமே எனக்கு தொலைபேசியில கேட்கக்கூடிய கேள்வி, சார் UGTRB தமிழ் நியமன தேர்வு எப்ப சார் நடக்கும்? நீங்க கேட்கிற கேள்வி சரியான கேள்விதான். ஆனுவல் பேனல்ல விட்டுருக்காங்க. இந்த எக்ஸாம் எப்ப நடக்கும்? ஏப்ரல்ல வந்துருமா, மார்ச்ல இந்த மாசம் வந்துருமா, ஏப்ரல்ல வருமா, மேல வருமா? இதே கொஸ்டின் தான். இதுக்கு ஒரே பதில் தான். நாங்க 2018 இருந்து வகுப்பு எடுத்துட்டு இருக்கோம். அந்த 2018 இருந்து ஆன்லைன்ல நாங்க கிளாஸ் எடுத்தப்பையும் கேட்ட கேள்வி, சார் PGTRB நடக்குமா நடக்காதா? அந்த PGTRB நடந்துடுச்சு. நெக்ஸ்ட், சார் நியமன தேர்வு 2024 இது நடக்காதுன்னு சொல்றாங்க. நடக்காதுன்னு சொல்லி 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 திடீர்னு எக்ஸாம் கால்ஃபர் பண்ணிட்டாங்க. நடக்காதுன்னு எல்லாமே கைவிட்டுட்டாங்க. இது கண்டிப்பா கேன்சல் ஆயிடும் அப்படின்ட்டு. ஆனா நடந்தது. சரி, அதுக்கு பின்னாடி இப்ப ரீசண்டா இல்ல PGTRB எல்லாம் வராது அப்படின்னு சொன்னாங்க. இது வரைக்கும் 2020 இருந்து 2020 ஒரு PGTRB, 2024, 2025 3 எக்ஸாம் நடந்துடுச்சு. ஆச்சுங்களா? நீங்க இந்த கவர்மெண்ட் அந்த கவர்மெண்ட் இதெல்லாம் பார்க்க வேண்டாம். நம்ம ஒன்றும் அரசியல்வாதி கிடையாது. இவங்க ஆட்சியில தான் அது நடக்கும், அவங்க ஆட்சியில தான் அது நடக்கும் அப்படின்னு நாம பார்க்க வேண்டாம். கிட்டத்தட்ட இந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 3 இது நாமளே கண்கூடா பார்த்தோம். இப்ப நாங்க ஆன்லைன்ல நடத்தினது 3 எக்ஸாம் தான். தமிழுக்குன்னு 2 PGTRB நடத்தணும். நியமன தேர்வு ஒண்ணு தான் நடந்தது. இதெல்லாமே அந்த 5 வருஷத்துல கிட்டத்தட்ட எல்லாம் நடந்துடுச்சு. இந்த 5 வருஷமா இதே கேள்விதான், வருமா வராதா, வருமா வராதா? பாருங்க, என் கண்ணு முன்னாடி 3 எக்ஸாம் நாங்க 2018 இருந்து நடத்துறோம். 7 வருஷமா நடத்துறோம். என்கிட்ட படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 3 டெஸ்ட் எழுதிட்டு கிடைக்கிறவங்க மறுபடியும் கண்டினியூவா படிக்கிறாங்க. சார், நீங்க பண்றது ஒரே வேலை தான். நான் இந்த கேள்விக்கு ஒரே பதில், உங்க கடமையை நீங்க பண்ணுங்க. தேர்வு எப்பன்னு கேட்கறது ஒன்றும் தப்பு இல்லை சார். நீங்க அட்லீஸ்ட் டெய்லியுமே படிங்க. சிலர் ரிசல்ட் இது சிலபஸ் அப்டேட் இருக்குமா, சிலபஸ் சேஞ்ச் பண்றாங்களா, இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ். சார், சிலபஸ் இந்த போன UGTRB தமிழ் நியமன தேர்வுல சிலபஸ் விட்டாங்க, அந்த இது மாத்த போறேன்னு சொல்றாங்க. சார், மாத்தினா என்ன மாத்த போறாங்க? சங்க இலக்கியம் மாறப்போகுதா? பக்தி இலக்கியம் மாறப்போகுதா? சிற்றிலக்கியம் மாறப்போகுதா? காப்பியங்கள் மாறப்போகுதா? தொல்காப்பியம், நன்னூல், யாப்பிதங்கல காரிகை, புறப்பொருள் வெண்பாமாலை, நம்பியக பொருள், தண்டி அலங்காரம் இதெல்லாம் சேஞ்ச் ஆக போகுதா? சிறுகதை, புதினம் எதுவுமே சேஞ்ச் ஆகுது சார். நீங்க காலேஜ்ல BAல 3 வருஷம் படிச்சது, MAல 2 வருஷம் படிச்சது, இதுதான் சிலபஸ். பட் சிலபஸ் தெரியணும், அது வேற விஷயம். அப்ப நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய புத்தகத்தை வச்சு படிச்சுக்கிட்டே இருங்க. நீங்க எக்ஸாம் நீங்க ஆசைப்படுறது தப்பு தான். ஆனா நாளைக்கே எக்ஸாம் வச்சா பாஸ் பண்ணி வேலைக்கு போயிடுவோமா? இதெல்லாம் நம்ம பார்க்கணும். புரியுதுங்களா? எச்ச உடனே நம்மளால போக முடியுமா? சார், எப்படி படிக்கிறது, எந்த மாதிரி படிச்சா வேலைக்கு போகலாம், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல எதையுமே பாருங்க சார். புரியுதுங்களா? சும்மா எக்ஸாம் வருதா வராதா இது கேட்கறது ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னொன்னு, நீங்க கவர்மெண்ட்ல எப்ப என்ன முடிவு எடுப்பாங்கன்னு தெரியாது. இப்ப காலேஜ் TRB நடக்கவே நடக்காதுன்னு சொன்னாங்க. ஆனா அந்த எக்ஸாம் நடந்துடுச்சு. ரிசல்ட் விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனா 5 இதுக்கு விட்டு போஸ்டிங்கும் போயிட்டாங்க. அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த மாசம் இல்லைன்னா அடுத்த மாசம் ஏதோ ஒரு நாள் அந்த ரிசல்ட்டையும் விட்டு வேலைக்கு போதான் போறாங்க. ஆச்சுங்களா?
இனி இது வந்து உங்களுக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க தமிழ் படித்தவர்கள், நீங்க டெட்டு பாஸ் பண்ணியிருந்தா, பிஎட் முடிச்சிருந்தா, நெட்டு அல்லது செட்டு பாஸ் பண்ணியிருந்தா, இனி வருங்காலத்துல வருஷத்துக்கு ஒரு எக்ஸாம் நடக்கும் சார். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்ப இந்த வருஷம் 2026 இந்த 2026 கண்டிப்பா யூஜிடிஆர்பி நடக்கும். 2027 அல்லது 28 பிஜிடிஆர்பி நடக்கும். காலேஜ் டிஆர்பியும் நடக்கும். அப்ப ஒரு வருஷத்துக்கு அட்லீஸ்ட் 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை நடந்துகிட்டே இருக்கும். அப்ப நாம படிச்சுக்கிட்டே இருக்கணும். இந்த வருஷம் நியமன தேர்வுல சார் இந்த யூஜி டெட்ல ஏகப்பட்ட பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மார்க் கம்மி பண்ணிட்டாங்க. அதனால இந்த மறுபடியும் எல்லாமே எழுதுவாங்க. அப்ப டெட் ஈஸியா பாஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இனி காலேஜ் டிஆர்பி போஸ்டிங் போட்டாங்கன்னா, இப்ப வந்து இன்ஜினியரிங் காலேஜ், பாலிடெக்னிக்கு இந்த மாதிரி இடத்துல எல்லாமே தமிழ் வந்து ஆசிரியர்கள் தேவைப்படும் போது இன்னும் ஏகப்பட்ட பேர் படிக்க ஆரம்பிப்பாங்க. இப்போ வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜுக்கு தான் போட்டிருக்காங்க. இன்னும் இன்ஜினியரிங் காலேஜில் ஏற்கனவே தமிழ் வந்து ஒரு பாடமா இருக்கு, நடத்திக்கிட்டு இருக்காங்க. கெஸ்ட் லெக்சரர் போய் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் பர்மனன்ட் இது போடல. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜினியரிங் காலேஜ் வரும், பாலிடெக்னிக்கும் வரப்போகுது. அப்ப தமிழ் எல்லா இடத்துலயும் வரும்போது நீங்க டெட்டு பாஸ் பண்ணி பிஎட் முடிச்சு நெட்டோ செட்டோ பாஸ் பண்ணி வச்சிருந்தா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அதனால இந்த வேலையை இப்ப இருந்து பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்ப என்கிட்ட என்ன செகண்ட் இயர் படிக்கிறவங்க கேட்கும் போது நான் சொல்லிடுவேன், சார் பிஎட் முடிச்சு வச்சிருங்க, டெட்டு பாஸ் பண்ணிடுங்க, நெட்டு செட்டு பாஸ் பண்ணி வச்சிருங்க. உங்களுக்கு இப்பதான் 23, 24, 25 வயசு ஆகுது. இன்னும் 5 வருஷத்துக்குள்ள நீங்க வேலைக்கு போயிடலாம், 30க்குள்ள வேலைக்கு போயிடலாம். இந்த மாதிரி ப்ரீ பிளான்லாம் படிக்கணும். அததான் சொல்றேன். நீங்க தேர்வு எப்போதுன்னு கேட்கறது தப்பு ஒண்ணும் கிடையாது. ஆனா இப்போதே படிக்க ஆரம்பிங்க. சரிங்க. அடுத்தது வந்து சார் மதுரையில வந்து நேரடி பயிற்சி வகுப்பு சார். நாங்க கிட்டத்தட்ட 2018 இருந்து ஆன்லைன்லயே தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து மதுரையில வந்து நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். எவ்ரி சண்டே வந்து கிளாஸ் வந்து காலையில 10 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் கிளாஸ். இதே எக்ஸாம் டைம் வந்தோடனே சாட்டர்டே வந்து இன்க்ளூட் ஆகும். எக்ஸாம் ஏன்னா எப்படின்னு தெரியாததுனால உங்களுக்கு 10 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் ரெகுலரா வந்து சண்டே வந்து வகுப்பு இப்ப அட் பிரசன்ட் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அதனால நேரடி வகுப்பு வேணும்னு ஏகப்பட்ட பேர் கேட்டிருக்கீங்க. மெட்ராஸ்ல இருந்தெல்லாம் கேட்டிருக்கிறீங்க. உங்களுக்கு அகாமடேஷன்ஸ் வந்து என்னன்னா ஹாஸ்டல் ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஆச்சுங்களா? ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி மதுரையில ஏகப்பட்ட இருக்கு. ஜென்ஸுக்கு இருக்கு, லேடிஸ்க்கு இருக்கு. ஆச்சுங்களா? அதனால அந்த பயம் தேவையில்லை. நேரடியா படிச்சாதான் என்னால படிக்க முடியும் அப்படின்னா மதுரையில வந்து நாங்க கிளாஸஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். அது ரொம்ப திருமலை நாயக்கர் மகால் பக்கத்துல சென்ட் மேரிஸ்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் நல்ல பெரிய ஒரு சர்ச் ஒன்று இருக்கும் பாருங்க, அதே ஸ்கூல் தான். அந்த ஸ்கூல்ல சண்டேவான கிளாஸஸ் ரெகுலரா வந்து நடக்கும். வேற இடம் எங்கேயும் மாற்ற மாட்டோம். அந்த மாதிரி அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கோம். அதனால நீங்க ஒன்றும் பண்ண வேண்டாம். உங்களுக்கு கிளாஸ்னா எவ்ரி சண்டே கிளாஸ் நடத்திக்கிட்டு இருப்போம் சார். நீங்க நேரடியா வந்துடுங்க. இப்ப படிக்கிறாங்க, நேரடியா ஒரு 2 கிளாஸ் 3 கிளாஸ் அப்சர்வ் பண்ணுங்க. பிடிச்சதுன்னா செய்யுங்க. நான் ஆன்லைன்லயே அதைத்தான் நான் சொல்லுவேன். என் கிளாஸை வந்து கிட்டத்தட்ட நாங்க ப்ரூவ் பண்ற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. இது வரைக்கும் 5 தடவை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கோம். ஆச்சுங்களா? தமிழ் வளர்ச்சித்துறையில, யூஜிடிஆர்பியில, இந்து சமய அறநிலைத்துறையின்னு டோட்டலா 5 தடவை வந்து மாநிலத்துல முதலிடம் எங்ககிட்ட படிக்கக்கூடிய மாணவர்கள் வாங்கியிருக்காங்க. தமிழ் வளர்ச்சித்துறையில வந்து போஸ்டிங்கே 13, அதுல 8 பேர் போயிருக்காங்க. போன யூஜிடிஆர்பி சொல்றேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட்ல 4th. கிட்டத்தட்ட ஓப்பன் காம்படிஷன் ஜெனரல் டென்லயே கிட்டத்தட்ட 26 பேர், டோட்டல் 63 பேர் போயிருக்காங்க. இந்த பிஜிடிஆர்பியில 30 பேர் பக்கமா போயிருக்காங்க. இந்த சக்சஸ் ஸ்டோரி லிங்க் புதுசா பாக்குறீங்க, எங்களுக்கு பத்தி தெரியல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து லிங்க் இருக்கு சார், அதுல போய் பாருங்க. எங்களுடைய இன்ஸ்டியூட்டை பத்தி இப்பதான் நான் புதுசா உங்க யூடியூப் சேனல் பார்க்கறேன்னா ஒரு 3 வீடியோ அனுப்பி விடுறேன்.
தயவு செய்து பாருங்க. கிட்டத்தட்ட யூடியூப்லயே கிட்டத்தட்ட 800 வீடியோ இருக்கு. உங்களுக்கு தொல்காப்பியத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா, நன்னூலை பத்தி தெரியணுமா, இல்ல மொழி வேளாளரை பத்தி தெரியுமா, மொழி வேளாளருக்கே 10 வீடியோ போட்டிருக்கேன். உங்களுக்கு காலந்தோறும் தமிழ்னு கொடுத்துருக்கான் சார். காலந்தோறும் தமிழ்னு UGTRB நேரடியா இல்ல, காலந்தோறும் வரி வடிவத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அது வந்து குழி தமிழ் இருக்குது, கல்வெட்டு தமிழ் இருக்குது, தொல்காப்பிய காலம், சங்க காலம், சங்கம் அறிவிய காலம், பல்லவர் காலம், சோழர் காலம், நாயக்கர் காலம், மராட்டியர் காலம், ஐரோப்பியர் காலம், இக்காலம்னு இத்தனை காலமும் தனித்தனியாவே வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட 800 வீடியோ பக்கமா இருக்கு. எல்லாமே சர்ச் பண்ணி எங்களுடைய இன்ஸ்டியூட்டை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இல்ல சார், நேரடியா என்னால வந்து படிக்க முடியாது, நாங்க வந்து கூகுள் மீட்ல ஆன்லைன் கிளாஸ் வரோம் அப்படின்னா, இப்ப அட் பிரசன்ட் திங்கள் புதன் வெள்ளி ரெகுலரா வந்து கிளாஸ் வந்து நைட்டு 7ல இருந்து 8:30. சார் மதுரையில தான் நீங்க கிளாஸ் போட்டிருக்கீங்களா? கூடிய விரைவில் நாங்க திருப்பத்தூர், சேலம், நாமக்கல், ஈரோடு, மெயின் ஏரியா எல்லாமே எங்களுடைய ஸ்டடி சென்டரை வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். நேரடி வகுப்பு அங்கங்க கேட்டவங்களுக்காக நாங்க வந்து போட போறோம். அட் பிரசன்ட் வந்து மதுரையில தான் வந்து இருக்கு. உங்களுக்கு நேரடி வகுப்பு வேணும்னாலும் சரி, ஆன்லைன்ல வேணும்னாலும் சரி, அட்மிஷனுக்கு வந்து என் நம்பர் 90254220, பகல் டைம்ல எந்த டைம் வேணாலும் ஃபோன் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் நான் ஏகப்பட்ட டைம் காட்டியிருப்பேன். கிட்டத்தட்ட 4000 பக்கம் இருக்கும். என்னுடைய ஸ்டடி மெட்டீரியல் UGTRBக்கும் படிச்சுக்கலாம், PGTRBக்கும் படிச்சுக்கலாம். ஆச்சுங்களா? எங்களுடைய ஸ்டடி மெட்டீரியல் நாங்கள் வந்து ஸ்டடி மெட்டீரியல் சேல் பண்ணுறது கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், ஏகப்பட்ட பேர் மெட்டீரியல் கிடைக்குமா சார்? மெட்டீரியல் விற்கிறதுக்காக நாங்கள் இன்ஸ்டியூட் நடத்தலை. நான் கிளியர் கட்டாக சொல்கிறேன், எங்ககிட்ட அட்லீஸ்ட் சேர்ந்து படிங்க, இல்லைன்னா டெஸ்ட் பேட்ச் வரவங்களுக்கு மெட்டீரியல் உண்டு, அவ்வளோதான். ஏன் அப்படின்னா, மெட்டீரியலை வந்து உங்களுக்கு புத்தகத்தில் உள்ளது தான் நாங்கள் மெட்டீரியல் போட்டிருக்கோம். ஒன்று நான் உட்காந்துக்கிட்டு கதை கவிதை கற்பனைனா மெட்டீரியல் எழுத கிடையாது. கிட்டத்தட்ட நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், நீங்கள் UGTRB படிக்கணும்னா ஒரு அழகுல வந்து 5 புத்தகம் கிட்ட அட்லீஸ்ட் 50 புத்தகத்தை படிச்சாகணும். உங்களுக்கு ரெஃபரன்ஸ் புக்கே கிட்டத்தட்ட 25 புக்கு கொடுத்துருக்காங்க. ஆச்சுங்களா? இந்த இதெல்லாம் எடுத்து அனலைஸ் பண்ணி நாங்கள் மெட்டீரியல் போட்டிருக்கோம். அப்ப நடத்தினாதான் புரியும். அப்படியே இல்லை மெட்டீரியல் தான் எனக்கு வேணும் அப்படின்னா நேரா சேலம் வந்து என்னை கூப்பிடுங்க. மெட்டீரியல் எல்லாம் காட்டுறேன். நான் எந்தெந்த புக்கு கிட்டத்தட்ட 250-260 புக்கு என்கிட்ட லைப்ரரியே இருக்கு. வாங்க, வர்றவங்க கிட்ட எல்லாத்தையும் நான் இந்த UGTRB தமிழுக்காக எந்தெந்த புக்கில் இருந்து எடுத்தேன், என்னுடைய மெட்டீரியல் எல்லாம் படிச்சு பாருங்க. இன்கேஸ் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா வாங்கிட்டு போங்க. ஆச்சுங்களா? இதுதான் சார். அதனால தேர்வு எப்பன்னு பார்க்காதீங்க, இப்பதான் இப்ப இருந்தே படிங்க. டைம் எல்லாம் பார்க்க கூடாது. ஏன்னா நான் எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, இப்ப போன UGல PGல விட்டவங்கள இப்ப எங்க இன்ஸ்டியூட்லயே 3 மார்க்ல கவுன்சிலிங் போயிட்டு கிட்டத்தட்ட 6-7 பேத்துக்கு கிடைக்கல. கவுன்சிலிங் போனாங்க சார், கிடைக்கல. ஒரு 10 பேர்னு வச்சுக்கோங்க. இந்த 1 மார்க் 2 மார்க்ல 5 மார்க்குள்ள விட்டவங்க 10 பேர் இருக்காங்க. எங்க இன்ஸ்டியூட் ஒரு சின்ன இன்ஸ்டியூட் தான். ஒரு 20 பேர் எங்க இன்ஸ்டியூட்லயே கவுன்சிலிங் போயிட்டு கிடைக்காதவங்க, 5 மார்க்குள்ள விட்டவங்க 20 பேர். இப்ப தமிழ்நாட்டில் நல்லா சொல்லி கொடுக்கக்கூடிய இன்ஸ்டியூட் ஏகப்பட்டது இருக்கு. ஒரு 5 இன்ஸ்டியூட் வச்சுக்கோங்க. 100 பேர் வந்து அடுத்த எக்ஸாம் UG வச்சா அதுல 50 பேர் போயிடுவாங்க சார். இதான் கால்குலேட் பண்ணி சொல்றேன். அப்ப இந்த புதுசா அடுத்தது ஒரு 300 வேக்கண்ட் UGTRB உழுதுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே படிச்சு நான் சொல்றேன் 100 பேத்துல 50 பேர் கண்டிப்பா இந்த கவுன்சிலிங் போயிட்டு விட்டவங்க, 1 மார்க் 2 மார்க்ல விட்டவங்க, 5 மார்க்குள்ள விட்டவங்க போயிடுவாங்க. அதனால புதுசா படிக்கிறவங்க எப்பயுமே போட்டியாளர்களை பார்க்க வேண்டும் சார். இது வந்து ஒரு காலேஜ் எக்ஸாம் கிடையாது. ஒரு 100க்கு 50 எடுத்தா பாஸ், 60 எடுத்தா பாஸ்ன்ட்டு. இப்ப நான் ஒரு டெஸ்ட் வைக்கிறேன், நீங்க 90 மார்க் எடுத்துருக்கிறீங்க. அடுத்த டெஸ்ட் வைக்கிறேன், 91 எடுக்கிறீங்க. 3 டெஸ்ட் வைக்கிறேன், 90ல இருந்து 93 வரைக்கும் எடுப்பீங்க. நீங்க என்ன நினைப்பீங்க? 90 எடுத்தாச்சு, நம்மளை அடிச்சுக்க முடியாதுன்னு. ஆனா அந்த டெஸ்ட்டை 100 பேர் எழுதியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் 95-96 மார்க். நீங்க தான் கடைசி. உங்களுக்கு வேலை கிடைக்குமா? நான் சொல்றத நல்லா யோசிச்சு பாருங்க.
நீங்க 90 எடுத்து 91 92 எடுத்து உங்களுக்கு வேலை கிடைக்காது. 95 96 97 எடுத்தவனுக்கு வேலை கிடைக்கும். இதுதான் போட்டித் தேர்வினுடைய மகிமை. ஆச்சுங்களா? நாம எப்படி படிக்கிறோங்கிறது முக்கியம் கிடையாது. நம்மளை சுத்தி படிக்கிறவங்க எப்படி படிக்கிறாங்க. ரஜினிகாந்த் சினிமால சொல்லுவாரு, நம்மளுடைய பலத்தை மட்டும் பார்க்காத, எதிரியினுடைய பலத்தையும் பாரு, பலவீனத்தையும் பாரு, அப்பதான் நம்மளுடைய பலம் தெரியும் அப்படின்ட்டு ஒரு சினிமாவில் வந்து ஒரு டைலாக், அருமையான டைலாக். அது மாதிரி அதிகமாக தேர்வு எழுதி பயிற்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் போட்டித் தேர்வுகளை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது கண்கூடு. அதனால தயவு செய்து சும்மா வந்து வீட்டிலேயே உட்காந்து படிச்சு போனவங்களும் இருக்காங்க. இருந்தாலும் புத்தகமே இல்லாம இது பண்ண முடியாது. அந்த இதுக்காக நான் சொல்றேன், மதுரையில நேரடி பயிற்சி வகுப்பு நடந்துட்டு இருக்கு. நீங்க சண்டே ஆனா கிளாஸ் நீங்க போன் பண்ணிட்டு வரலாம். இல்லையா நேரடியா, நான் தான் ஸ்கூல் பேரு சொல்லிட்டேன், நேரடியா வாங்க, 2 கிளாஸ் அட்டன் பண்ணி பாருங்க, பிடிச்சா ஜாயின் பண்ணுங்க. அதே மாதிரி கூகுள் மீட்ல திங்கள் புதன் வெள்ளி ரெகுலராகவே கிளாஸ் இருக்கும் 7 மணிக்கு. சப்போஸ் இந்த கிளாஸும் நான் பார்த்துட்டு சேர்றேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட்னா பாருங்க, 9025420905 இந்த நம்பரை கால் பண்ணுங்க. மறக்காம இன்னொன்னு சொல்றேன், இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், ஒரு 3-4 வீடியோ அனுப்பியிருப்பேன், தவறாம பாருங்க. எங்களுடைய இன்ஸ்டியூட்டை பத்தி டோட்டலா நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். எப்பொருள் யார் யாய்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நன்றி, வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திற்காக உங்கள் இனிய கண்ணன்.